ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வந்து கசப்பு இல்லாமல். ஃபஸ்ட்டு பாவக்காவை கட் பண்ணி அதை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி லெமன் அப்புறம் வந்து உப்பு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் செஞ்சால் நல்லா கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்புறம் வந்து கடுகு கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம். ஒரு ஆனியன் நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஜிஞ்சர், ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் கூட ஓகே தான், ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. துருவி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோடு சேர்த்து யூஸ்வலாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அது நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நல்லா அது சுருளை வதங்கணும். அந்த சுருளை வதங்கி நல்லா ஓரளவுக்கு ஒரு 75% 90% வரைக்கும் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மூடி போட்டு வச்சா கூட நல்லா தான் இருக்கும். மூடி போட்டு வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா சுருளை வதங்கிடும். இப்போது வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஆயில் வந்து லைட்டாக அங்கங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அந்த கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா லைட்டாக போகிறதுக்காக லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லாயிருக்கும். கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாவக்காய் பொரியல் சூப்பராக இருக்குது. சின்ன பசங்க கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த பாவக்காயிலே கூட சாப்பாடை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதம் அப்படியே பாவக்காவோட சேர்த்து நீங்கள் மெசி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கோம். குழம்பு எதுவும் வைக்கல, பாவக்காய் பொரியல். அதுக்கு வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாவக்காய் பொரியல்லே வந்து சாப்பாடை பசி சாப்பிட்டுட்டோம். சைட் டிஷ்க்கு வந்து இது பீட்ரூட் பொரியல். ரொம்பவே காம்பினேஷன் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.